ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவளை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இவங்களுமே ஊரை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அது இவனுக்கு தெரியல. அப்படி அவன் கிராஸ் பண்ணி போகிற கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் அந்த பதட்டம், பயம் அது எல்லாமே வருது. ஏன்னா அவன் பக்கத்தில் கிராஸ் பண்ணி போகிறான் இல்லையா புருஷங்காரன். ஸோ அதனால அப்புறம் இவனும் வீட்டுக்கு வந்துட்டான். இதுதான் மயூராவோட வீடு, இங்கே தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால் இப்போ அவகிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஏதோ புதுசாக லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போயிட்டு லவ் சொல்கிற மாதிரி ரொம்ப நர்வஸ்னஸோடு போயிட்டு காலிங் பெல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு தடவை அடிக்கிறான், யாரும் திறக்கலை. அதுக்கப்புறம் 2வது தடவை அடிக்கிறான், அப்போ யாரும் திறக்கலை. அப்புறமா தான் கீழே கவனிக்கிறாங்க, பெரிய பூட்டு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லை போலியே சர்தார்ஜி அப்படின்னு கேட்டால் தெரியல, ஒருவேளை எங்கேயாவது பக்கத்தில் கூட போயிருக்கலாம்னா நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் ஒரு லேடி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறா. உடனே அவகிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவன் இந்த வீட்டில் தான் இருந்தாளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அதையே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் அவளை தேடி தான் வந்திருக்கேன், இப்போ எங்கே போனாங்க அவங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டால் தெரியல, காலையிலே அவங்க வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றுச்சு, குடும்பமாக கிளம்பி எங்கேயோ போனாங்க, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னது எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னா மயூரா இங்கே அவளோட ஃபேமிலி கூட தான் இருந்தாளா? அவங்க ஜபல்பூரை விட்டு காலி பண்ணி போனாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க இங்கே போபாலில் செட்டில் ஆயிட்டாங்களா? அப்போ மயூரா உயிரோட இருந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் யோசிச்சு பார்க்குறான். காலையில் கிளம்பி போனதாக சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னா நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்பி போயிருக்கணும். வெளியூருக்கு தான் எங்கேயாவது கிளம்பி போகிறாங்க போல். அப்படியே இருந்தாலும் ஃப்ளைட் டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அப்புறம் பஸ்ஸில் போகிறா இருந்தால் பாட்டிமாக்கு ஒத்துக்காது, அதனால பஸ்ஸில் போக சான்ஸ் இல்லை. ஸோ டாக்ஸியில் போயிருக்காங்க அப்படிங்கும் போது பக்கத்தில் தான் எங்கேயாவது இறக்கி விட போயிருப்பான். அப்போ அது ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும், ட்ரெயினில் தான் அப்போ எங்கேயும் கிளம்பி போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உடனே கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கான் பொண்டாட்டியை தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எஸ், அவன் கெஸ் பண்ண மாதிரியே அவங்களும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வந்திருக்காங்க. இன்னும் ட்ரெயின் கிளம்ப போது போல், ஆனால் டிக்கெட்டு கூட எடுக்கலை இவர். உடனே இவர் அவசரமாக போயிட்டு டிக்கெட் கேட்டுட்ருக்காரு. டிக்கெட்டையுமே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் 4 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும், சீக்கிரமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவரும் எல்லாரையும் கூப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அவங்க வந்த உடனே இவளுக்கு திரும்பவும் பதட்டம், அந்த பயம் எல்லாமே இருக்குது. அங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் 2 பேருமே நிற்கிறாங்க. ஆனால் எதிர்த்தாப்பில் அவளோட முகத்தை மறைச்சாப்பில் சூட்கேஸை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறதுனால அங்கே மயூரா நிற்கிறா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. உடனே இவன் அங்கேருந்து போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற டிக்கெட் கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு இங்கே வந்தாளா டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் தான் டிக்கெட் வாங்க வரவே இல்லையே. ஸோ அதனால் அவரும் இல்லைப்பா நான் அந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவனும் அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு, இவர் வந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லக்னோக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனார், அந்த ட்ரெயின் கூட இன்னும் 2 நிமிஷத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு சொன்ன உடனே இவன் தலைதறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி பதட்டமாக இருந்தா இல்லையா, அவளுக்கு மூச்சு திணறல் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. குடும்பம் மொத்தமும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறான். அங்கே இருக்கிறவங்க கிட்டேயுமே ட்ரெயின் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் ட்ரெயின் இப்போ தான்ப்பா கிளம்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினி குடும்பம் எல்லாருமே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா ஹீரோயினி கிளம்பி இந்த ட்ரெயினில் போயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவனும் கிளம்பி அந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறான். அப்போ பார்த்தா அங்கே ஒரே கூட்டம் கூடி இருக்கிறது தெரியுது. ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறான். இவன் நினச்சிருந்தா முன்னாடி வந்து பார்த்துருந்துருக்கலாம், அங்கே நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவன் என்னடா ஆனால் அவள் போயிட்டா என்ன பண்ணுறது, தன்னோட பொண்டாடி தான் தனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கே கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவனும் மேப்பை பார்த்துட்டே கார் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கான். நான் உன்னை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவேன் மயூரா, நான் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ ரோடை பார்க்காம இவன் போயிட்டு ஒரு ட்ரக்கு மேலே விட்டுட்டான். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அடுத்த நிமிஷமே. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவளுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னாச்சுப்பா என் பொண்ணுக்கு, திடீர்னு அவள் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அங்கிள், ஏதோ பேனிக் அட்டாக் மாதிரி தெரியுது, நான் இன்ஜெக்ஷன் போடணும், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கான், எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க, இப்போ அது நீ எழுந்திருக்கியா இல்லை நான் உனக்கு ஊசியை போடவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவள் ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருக்கா போல். அப்போது அவள் கண்ணு ஒழிச்சு பார்க்குற மாதிரி தெரியல. உடனே இவன் ஒரு பெரிய ஊசி எடுத்து வச்சுக்கிட்டு, இங்கே பாரு இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ஊசியை மட்டும் உனக்கு போட்டேன் அப்படின்னா அப்புறம் உனக்கு பயங்கரமாக வலிக்கும், இப்போ நான் 1லேருந்து 3 வரைக்கும் தான் எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ எழுந்திருச்சிடு இல்லாட்டி இந்த ஊசியை நான் உனக்கு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு என்ன போகிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சிடுறா. ஸோ இவன் ட்ராமா தான் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போல்.
சரி நான் ட்ராமா தான் போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் ஒரு டாக்டர். சரி நீ சொல்லு, எதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டே இப்படி ட்ராமா பண்ண, அவங்க எல்லாரும் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்க, ஏன் அப்படி நீ பண்ண அப்படின்னு கேட்டா, அப்ப அவளும் நடந்த விஷயம் என்னங்கிறத சொல்றா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தா இல்லையா, அப்போ புக் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இவ அந்த பக்கமா போயிருப்பா போல. அந்த கேப்ல மருமகளும் மாமியாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாமியாக்காரவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி மயூரா என்னமோ இந்த ஊரை விட்டு நம்ம கொஞ்ச நாள் தான் போய் வெளியூர்ல தங்குறதாக அவன் நினைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும் நம்ம நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போறோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பி வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க போல. ஸோ இதை நம்ம ஹீரோயினி பார்த்துடுறா. ஸோ அதுக்கப்புறமா தான் இவளுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. நான் என்னமோ இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் தான் அப்பா என்ன வெளியூருக்கு கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சேன், ஆனா நிரந்தரமா கூட்டிட்டு போறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா நான் எப்படி என்னோட இந்த ஊரை விட்டு போக முடியும், இதுதான் என்னோட ஊரு, நான் இந்த ஊர்ல டாக்டரா இருந்து எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையே. அது எல்லாத்தையும் என்னால் உதறி தள்ளிட்டு எப்படி இந்த ஊரை விட்டு போக முடியும், அதனால தான் நான் இப்படி ஒரு ட்ராமா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நீ இந்த விஷயத்த உன் அப்பா கிட்டே சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல, அதுக்காக நீ ஏன் ட்ராமா போட்ட, அவங்க எவ்வளோ உன்னை நினச்சி கவலைப்படுறாங்க பாத்தியா அப்படின்னு கேட்டா, அப்பாவுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி புரிய வைக்க தான் போகிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீ அப்பா கிட்ட போய் சொல்லணும், என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அதனால நான் இந்த ஒரு நாள் அப்சர்வேஷனில் தான் இருக்கணுங்கிறத மட்டும் நீ சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் எப்படி அங்கிள் கிட்ட போய் சொல்கிறது, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோ, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனும் சொல்லிடுறான், இங்கே பாரு நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக வேணா நான் இந்த விஷயத்த பண்ணலாம், ஆனால் நான் ஒரு டாக்டரு, எனக்குன்னு சில பல எத்திக்ஸ் இருக்குது, ஸோ அதனால் என்னால் இதை பண்ண முடியாது, ப்ளீஸ் மயிரா என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனா நான் என்னோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டாலும் சரி, இந்த ஊரை விட்டு என்ன நிரந்தரமாக கூட்டிகிட்டு போனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் இவளை காதலிக்கிறான் இல்லையா, ஸோ அதனால இவ ஊரை விட்டு போறத அவனால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால சரி ஓகே இரு, நான் இந்த ஒரு தடவை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அடுத்த நிமிஷமே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தாங்கல. உடனே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அவனும் அப்படியே ஹக் பண்ண வரான். டக்குன்னு அவளும் விலகி வந்துட்டு அப்பா கிட்ட இந்த விஷயத்த போயிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அப்பா கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கான். அவங்க எல்லாரும் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பதறிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு இப்போ எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கால, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டா, பிரச்சனை தான் அங்கிள், அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அவளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரதுனால அவள் இன்னும் ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் இப்போவே நாங்கள் கிளம்பி இந்த ஊரை விட்டு போய் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள், அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, இந்த மாதிரி நிலமையில அவள் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, ஸோ அதனால் அவள் அப்சர்வேஷனில் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவருக்கும் வேறு வழி இல்லை, பொண்ணோட நல்லதுக்காக சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பயமும் இருக்கு, எங்க அந்த ஓம்கார் தன்னோட பொண்ணை தேடி வந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சீரியஸான கேஸ், உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஓம்கார் தான் அடிபட்ட நிலமையில தூக்கிட்டு வராங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால நல்லா தலையிலலாம் அடிபட்டு இருக்கு. ஓம்கார் நீயா, உனக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டா, என்னோட மனைவி, நான் அவகிட்ட போய் ஆகணும், என்ன ப்ளீஸ் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து மயக்கத்தில் புலம்பிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கு நீ, உனக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, இந்த நிலைமையிலேயே நீ உன்னோட மனைவியை தேடி போவ, உனக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், இரு நான் போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் மொத்த குடும்பமும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கிறது தன்னோட மருமக தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குமே தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அப்பா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. இவனும் இங்கே ஸ்ட்ரெச்சரில் படுத்து கிடந்தவன் தன்னோட பொண்டாட்டி ஊரை விட்டு போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி அவனால சும்மா இருக்க முடியும், அதனால அவன் அங்கேருந்து தடுமாறி போயிட்டு இருக்கான். அப்போ அப்படியே கீழே விழ போறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினி வந்து பிடிச்சிடுறா. இவன் தான் பொண்டாட்டியை 2வது முறையாக பார்த்துட்டான். அவளும் இவனை பார்த்துட்டு கோயிலில் பார்த்தா அதே ஆள் தானே இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால அவளுக்குள்ள அந்த பதட்டம் பயம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கேட்குறா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவனும் இவளை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். உடனே இவளும் கேட்குறா, யார் நீங்கள், என்னை எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே அவளை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான், என்ன பேசிட்டு இருக்க, யார் நீங்களா, என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு புரியுது, நீ எம்மேல கோவமா இருக்க, அதுக்காக நீ என்ன தெரியலன்னு சொல்லுவியா, நான் உன்னோட ஓம்கார், நான் தான் உன்னோட ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் என்னோட கையை விடுங்க, யார் நீங்கள், எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறா. அப்போ அவன் கையை பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் விட மாட்டேங்கிறான். மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது.
நம்ம பேர் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு அவன்கிட்டே கேட்குறா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், பதில் சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு பேர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, மயூரா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் உன்னோட ஓம்கார், என்னோட கண்ணில் பாரு, நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முகத்தை வந்து தொட்டுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இவன் போகவும் அவளுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கண்ணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுறா. அவனுக்கு தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் தான் பொண்டாட்டி எதுக்கு இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து இப்படி பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற உண்மை அவனுக்கு இன்னும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.